ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 17ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ வாஸ் அபவுட் டு இங்கே எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஐ வாஸ் அபவுட் டு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறீங்க, ஆனால் வேறு ஒரு செயல் உங்களை அந்த செயலை செய்யறதுலேருந்து தடுக்கும் போது ஐ வாஸ் அபவுட் டு யூஸ் பண்ணலாங்க. கன்ஃபியூசிங்காக இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க. சாப்பிட போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் சாப்பிட போகலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீ கூப்பிட்டுட்ட. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் இன்னொரு எக்ஸாம்பிள், நான் பால் வாங்கலான்னு போனேன், அதுக்குள்ளே அம்மா வேறு ஏதோ வேலை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறீங்க, ஆனால் வேறு ஒரு செயல் உங்களை அதை செய்யறதுலேருந்து தடுக்கும் சிச்சுவேஷனில் ஐ வாஸ் அபவுட் டு யூஸ் பண்ணலாங்க. நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஐ வாஸ் அபவுட் டு டாக் அபவுட் இட் நான் அதை பற்றி பேச இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு டூ இட் நான் அதை செய்யவிருந்தேன். I was about to drink water நான் தண்ணீர் குடிக்க இருந்தேன். I was about to asleep நான் தூங்கவிருந்தேன். I was about to manage நான் சமாளிக்க இருந்தேன். இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை சமாளிக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீ வந்து என்ன காப்பாற்றிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மேனேஜ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ வந்து என்ன சேவ் பண்ணிட்ட. இந்த மாதிரி வர சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஐ வாஸ் அபவுட் டு யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் நிறையா சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ நான் உன்னை அழைக்க இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு அக்செப்ட் தட் நான் அதை ஏற்றுக்கொள்ள இருந்தேன். I was about to add this இதை நான் சேர்க்க இருந்தேன். I was about to dedicate to him நான் அவருக்கு அர்ப்பணிக்க இருந்தேன். I was about to show the place நான் இடத்தை காட்ட இருந்தேன். I was about to reach நான் அடையவிருந்தேன். I was about to study நான் படிக்கவிருந்தேன். I was about to buy vegetables நான் காய்கறிகள் வாங்க இருந்தேன். I was about to reveal the truth நான் உண்மையை வெளிப்படுத்த இருந்தேன். I was about to make fun நான் கேலி செய்ய இருந்தேன். I was about to repair it நான் அதை ரிப்பேர் செய்ய இருந்தேன். I was about to drop him நான் அவரை இறக்கிவிட இருந்தேன். I was about to arrive நான் வரவிருந்தேன். I was about to spread the fake news நான் பொய்யான செய்தியை பரப்ப இருந்தேன். I was about to sweep நான் துடைக்க இருந்தேன். I was about to discuss நான் விவாதிக்க இருந்தேன். I was about to collect clues நான் தடயங்களை சேகரிக்க இருந்தேன். I was about to watch a movie நான் ஒரு திரைப்படம் பார்க்கவிருந்தேன். I was about to knock off நான் தட்டி கழிக்க இருந்தேன். I was about to turn on நான் ஆன் செய்ய இருந்தேன். I was about to attend the party நான் விருந்தில் கலந்து கொள்ள இருந்தேன். I was about to visit them நான் அவர்களை பார்க்க இருந்தேன். I was about to confuse நான் குழப்பத்தில் இருந்தேன். I was about to debate நான் விவாதம் செய்ய இருந்தேன். I was about to miss that cab நான் அந்த வண்டியை தவறவிட இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். ஐ வாஸ் அபவுட் டு வின் நான் வெற்றி பெறவிருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு ப்ரிப்பேர் டின்னர் நான் இரவு உணவு தயார் செய்ய இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு கன்க்ளூட் நான் முடிக்கவிருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு மூவ் ஆன் நான் செல்லவிருந்தேன். I was about to write a lot நான் நிறைய எழுதவிருந்தேன். I was about to modify this நான் இதை மாற்றி அமைக்க இருந்தேன். I was about to warn them நான் அவர்களை எச்சரிக்க இருந்தேன். I was about to explain why
நான் ஏன் என்று விளக்க இருந்தேன். I was about to roam. நான் அலையவிருந்தேன். I was about to play carom. நான் கேரம் விளையாட இருந்தேன். I was about to practice more. நான் இன்னும் பயிற்சி செய்ய இருந்தேன். I was about to be upset. நான் வருத்தப்பட இருந்தேன். I was about to set the table. நான் மேசையை அமைக்க இருந்தேன். I was about to believe him. நான் அவரை நம்பவிருந்தேன். I was about to pass this. நான் இதை கடந்து செல்ல இருந்தேன். I was about to open this. நான் இதை திறக்க இருந்தேன். I was about to climb. நான் ஏறவிருந்தேன். I was about to look forward. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். I was about to delete it. நான் அதை நீக்க நினைத்தேன். I was about to refer him. நான் அவரை பரிந்துரைக்க இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 17ல் ஐ வாஸ் அபவுட் டு யூஸ் பண்ணி 50+ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸை உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.